வணக்க மக்களே, இது ராம்குமார். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இடம் கீழ்கோதையாறு அணைக்கட்டு. இது எங்கே இருக்குன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாங்க. ஸோ கன்னியாகுமரியிலேருந்து திருவனந்தபுரம் போகக்கூடிய ரோட்டில் குலசேகரத்துலேருந்து வலதுபுறமாக திரும்பி நேராக போனோன்னா பேச்சிப்பாறை அணைக்கட்டு வந்து சேருவோம். அங்கேருந்து இடது பக்கமாக திரும்பி கோதையாறு செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட்டில் நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், அட்ரஸ், அதுக்கப்புறம் என்ட்ரி டிக்கெட் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு நம்ம கிளமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு உட்பட்ட இந்த அழகான காட்டு வழி பாதையில் ரசிச்சுக்கிட்டே போனோன்னா நமக்கு முதல்ல வந்து சேரக்கூடிய இடம் மருதமலை அருவி. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஒரு மிக சிறிய ஆனால் ரொம்பவுமே அழகான ஒரு அருவி. இந்த மருதமலை அருவியை தாண்டி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோதையாறு நீர்மின் நிலையம் 1. அங்கேருந்து வலது பக்கமாக திரும்பி போனோன்னா அந்த மாதிரி ஒரு சிறிய வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு சிறிய நீர்வீழ்ச்சியை கடந்தோன்னா ஒரு சிறிய கிராமம் வரும். அதை தாண்டி நம்ம நேராக போய்கிட்டே இருந்தோன்னா ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடிய இடம் கோதையாறு ட்வின் ஃபால்ஸ் அல்லது இரட்டை அருவின்னு சொல்லக்கூடிய அந்த அருவிக்கு தான் இப்போ நாம் போக போகிறோம். அதுக்கு போகும்போதே காட்டு வழி பாதையில் மிகவும் அருமையான ஒரு ரோடு, ஒரு காட்டு ரோடுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மிகவும் பெர்ஃபெக்டாக இல்லாமல் கொஞ்சம் குண்டு குழியமாக இருந்தாலுமே அந்த மாதிரி இருக்க தான் ஒரு சிறப்பாகவே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 3 இரும்பாலான பாலங்களை தாண்டி போக வேண்டிய வரும். இது எல்லாமே கோதையாறு அருவிக்கு மேலே கட்டப்பட்ட, அதோட கிளைநதிகளுக்கு மேலே கட்டப்பட்ட சிறிய சிறிய பாலங்கள். அதை தாண்டி நாம் இப்போ போகும்போது முதல்ல வந்து சேரக்கூடிய இடம் கோதையாறு ட்வின் ஃபால்ஸ். அதுக்கு முன்னால் நம்ம ஒரு இடத்துலேருந்து நம்ம மேலே பார்க்கக்கூடிய கோதையாறு லோவர் டேமோட அணைக்கட்டை வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ஆனால் இது நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம போக போகிறது நீர்வீழ்ச்சிக்கு. மிகவும் நெடிய குறுகிய காட்டு வழி பாதையில் மிகவும் கவனமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதை தாண்டி நாம் வந்து சேர்ந்துருக்கக்கூடிய இடம் அந்த கோதையாறு ட்வின் ஃபால்ஸோட பார்க்கிங் ஏரியா. அங்கே நிறுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அப்படியே நம்ம நடந்து போகணும். அதுவும் காட்டு வழியில் தாங்க. இந்த மாதிரி சிறிய சிறிய நீரோடைகள், சிற்றோடைகள், அதுக்கப்புறம் அருமையான காடு, இந்த மாதிரி எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே போகலாம். இந்த இடத்துலையும் சில பேர் குளியல் போடுறதும் உண்டு. ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே காலார நடந்து போகலாம். நமக்காக அங்கே உள்ள ஃபாரஸ்ட் கார்டுமே இருக்காங்க எப்போவுமே பாதுகாப்புக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம நடந்து போனோம்னா இப்போ பார்க்குற மாதிரி ட்வின் ஃபால்ஸ். இது கோடை காலங்களில் இந்த மாதிரி இரட்டை அருவியாகவும், மழைக்காலங்களில் முழுவதுமாகவே தண்ணீர் விழக்கூடிய சூழல் இருக்கும். இங்கே வர்றதுக்கு ஏற்ற நேரம்னா நமக்கு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிற ஜூலையிலேருந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரையும். அதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பர்லாம் மழைக்காலங்கள் வந்து உச்சியில் இருக்கிறனால அந்த நேரத்தில் இந்த பக்கம் வர்றது வந்து மிகவும் ஒரு கடுமையான சூழ்நிலையாக இருக்குன்றனால அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஒரு ஏற்ற உகந்த சூழ்நிலையாக இருக்கும். இந்த இடத்துல சிறப்பு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி மலை வழியில் இருக்கக்கூடிய இந்த சாலையில் நம்ம வண்டி ஓட்டும் போது அங்கங்கே வரக்கூடிய சிறிய சிறிய அருவிகளும் நீரோடைகளும் தான் கண்களுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சிகளாக அமையும். இப்போ நம்ம கோதையாறு ட்வின் ஃபால்ஸ் முடிச்சுட்டு கோதையாறு லோவர் டேமை நோக்கி போகிறோம். போகும்போதே நான் சொன்ன மாதிரி சில முக்கியமான அருவிகள் ரோட்டுக்கு தொட்டடுத்து இருக்கக்கூடிய நீர் வீழ்ச்சி ஒன்று இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதாங்க அது. இந்த கோதையாறு லோவர் டேமுக்கு வரக்கூடிய எல்லாருமே இந்த இடத்துல கண்டிப்பாக நின்று புகைப்படம் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப அருமையான இடம். நாங்களும் அங்கே நிறுத்தி கொஞ்சம் நேரம் இலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். இந்த இடத்தோட சிறப்புன்னு சொன்னோம்னா, இது வந்து பல வகையான ஒரு மலைப்பகுதிகளை உள்ளடக்கக்கூடியது. அதாவது இப்போ நம்ம சொன்ன வீரப்புலி காப்புக்காடு, கன்னியாகுமரி வைல்ட் லைஃப் சாஞ்சுரி, களக்காடு மண்டந்தரை டைகர் ரிசர்வ், அதுக்கு மேலே மாஞ்சோலை, அதுக்கப்புறம் சிங்கம்பட்டி ஜமீன் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே ஒன்றோட ஒன்று பிணைந்த ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே அடங்கியிருக்கக்கூடியது அகஸ்தியர்கூடம் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கக்கூடியது கோதையாறு லோவர் டேம். இங்கே கோதையாறு நீர்மின் நிலையம் 2 இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற ஒரு சிறிய நீர்வீழ்ச்சியுமே இந்த கோதையாறு லோவர் டேமோட பக்கத்துலேயே இருக்குங்க. இது ஒரு மிகவும் ஒரு சிறப்பான அம்சம். இந்த மாதிரி ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய டேமை வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது.
ஸோ இங்கேருந்து ஒரு சிறிய விஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு இழுவிசையில் இயங்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு ரயில் வண்டி பாதை மாதிரியான ஒரு அமைப்பு இங்கேருந்து மேலே இருக்கக்கூடிய அப்பர் கோதையாறு டேமுக்கு இயக்கப்படுது. இந்த டேம் முழுவதும், அதாவது அப்பர் கோதையாறு, லோவர் கோதையாறு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குட்டியாறு 1, 2ன்ற 2 டேம், இது 2க்கு இடையில் இருக்குது மேலே. இது எல்லாமே சேர்த்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கீழே கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு ப்ராஜெக்டுன்றது ஒரு மின்சார உற்பத்திக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்டுனால இது முழு கட்டுப்பாடுமே அவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் இப்போ நாம் இருக்கக்கூடிய கோதையாறு லோவர் டேம் வரை மட்டும்தான் பொதுமக்களுக்கு அனுமதி. இதற்கு மேலே ஒன்லி இந்த ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ், அதுக்கப்புறம் அந்த மின்சார வாரிய ஊழியர்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு மேலே. ஸோ இந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இயற்கை எழில் சார்ந்து அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 வகையான பாலூட்டிகள், 150க்கும் மேற்பட்ட வகையான பறவைகள், மேலும் 2272 வகையான பூக்கும் தாவரங்கள், மூலிகை தாவரங்கள் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவு ஒரு இயற்கை வளங்களை தன்னுள்ள அடக்கிய ஒரு மிக சிறப்பான ஒரு பகுதிக்குள்ளே தான் நாம் இப்போ வந்திருக்கோம். அதனால் இங்கே வந்து போகிறதே ஒரு மனதுக்கும் உடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு விதமாக அமையும். அதே நேரத்தில் கவனமாக வந்து போகக்கூடிய ஒரு பாதை இடமும் கூட. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சிறிய டேமாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு இயற்கை எழிலோட ஒரு ரம்மியமான அமைதியான பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லோரும் ஒரு தடவை வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம்ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு இந்த மாதிரி சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ராம்குமார். நன்றி, வணக்கம் மக்களே.